மேட்டுப்பாளையத்திலிருந்து உதகை செல்லும் பாதையில் உள்ள 13வது கொண்டை ஊசி வளைவில் அதிக விபத்துகள் நடந்து வருகிறது. நாளைக்கு காலையில சூர்யாக்கு பொண்ணு பார்க்க போறோம். இந்த உலகத்திலேயே கல்யாணம் பண்ணிக்க போறவளோட பொண்ணு பார்க்க போற ஆள் நீதான். நானும் வரேன். என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஏய், எதுக்கு திரும்ப திரும்ப கால் பண்ற? என்ன சூர்யா, பொண்ணு பார்க்க போறியே, வாழ்த்துக்கள் சொல்லலான்னு கால் பண்ணா இப்படி கோச்சுக்கிற? வாழ்த்துக்கள் சூர்யா. என்ன உன்னால எதுவும் பண்ண முடியும் தெரிஞ்சு போச்சா? வாழ்த்துக்கள் நான் சொல்ற. அவசரப்படாத சூர்யா, இப்பதானே பொண்ணே பார்க்க போற. இன்னும் கல்யாணம் வரைக்கும் எவ்வளோ டைம் இருக்கு. இப்பதான் ஆட்டம் ஆரம்பிச்சிருக்கு. அதுக்குள்ள ரிசல்ட்டுக்கு அவசரப்பட்டா எப்படி? ரிசல்ட்ட இப்பவே சொல்றேன் கேட்டுக்கோ. எனக்கும் ஸ்வேதாவுக்கும் கல்யாணம் நடக்கும். இப்போ நீ வாழ்த்து சொன்ன மாதிரி அச்சத தூவி வாழ்த்துக்கள் சொல்லிட்டு போவ. இதுதான் நடக்க போகுது. இது நடக்கும் பவித்ரா. உனக்கு ரொம்ப தான் கான்ஃபிடன்ஸ் சூர்யா. இல்லனா வீட்ல ஒருத்தைய கர்ப்பமாக்கி வச்சுட்டு இன்னொருத்தைய பொண்ணு பார்க்க போவியா? கூடிய சீக்கிரம் உன்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்புவேன். இப்போ உன்கிட்ட பேசுறதுக்கெல்லாம் எனக்கு டைமே இல்லை. நீ போனை வை. ஏய், பொண்ணு பார்த்துட்டு வா சூர்யா. அப்புறம் இருக்கு உனக்கு. ஏண்டா பொண்ணு பார்க்க போனோன்னு உன்னை ஃபீல் பண்ண வைக்கிறேன். அப்புறம் மறக்காம பொண்ணு எப்படி இருக்கான்னு வந்து சொல்லு. என்ன பொண்ணு இது? இவ்வளவு சாதாரண புடவைய கட்டிட்டு நிக்கிற? மகனுக்கு பொண்ணு பார்க்க போகும்போது இவ்வளவு சிம்பிளாவா கட்டுறது? இருக்கிறதுலயே நல்ல புடவையா பார்த்து கட்டுறதுல? இந்த பொண்ணு பார்க்க போறதே எப்படியாவது தடுக்கணும் பவுனு. ஆனா எப்படின்னு தான் தெரியல. என்ன பொண்ணி ஒரு மாதிரி இருக்க? ஏன் பொண்ணி, வீட்ல எல்லாரும் பொண்ணு பார்க்க எவ்வளவு கலகலன்னு இருக்காங்க, நீ ஏன் இப்படி இருக்க? என்னாச்சு? ஒன்னும் இல்ல பவுனு, நம்ம வீட்டுல முதல்ல பொண்ணு பாக்குற விஷயம் நடக்குதுல்ல, அதான் மனசுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. இருக்காதா பின்ன? இப்பதான் உனக்கே கல்யாணம் ஆகி இந்த வீட்டுக்கு வந்த மாதிரி இருக்கு. அதுக்குள்ள ஓம் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ற வயசு வந்துருச்சு. ஆமா பவுனு, நம்ம பிள்ளைங்க எல்லாம் வளர்ந்துடுறாங்க. நாம தான் அவங்கள ஒரு சின்ன குழந்தையாவே பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவங்க செய்யறதெல்லாம் பார்க்கும்போது அவங்க சின்ன பிள்ளைங்க தானான்னு அப்பதான் நமக்கு தோணுது. அதுலயும் சில சமயம் அவங்க நம்ம பசங்க தானான்னு நமக்கு சந்தேகமே வந்துருது. ஏன் பொன்னி அப்படி நீ யோசிக்கிற அளவுக்கு இந்த வீட்ல யார் என்ன பண்ணாங்க? நிறுத்துடா. வயசு பொண்ணுங்க படாத இடத்துல பட்டுச்சுன்னா என்னடா பண்ணுவ? இவளுக்கு வயசு பொண்ணுங்களா என்கிட்ட வம்பளத்துக்கிட்டே இருக்காங்க. இல்லம்மா, அவன் தான் என்கிட்ட வம்பளறான். விட்றா விட்றா. என்னது நீங்க கிளம்புற நேரத்துல இப்படி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க? போங்க, போய் கிளம்புற வழியை பாருங்க, போங்க. சரி வாடி நம்ம கிளம்பலாம். அப்புறம் பவுனம்மா, என்ன நீங்க இன்னும் கிளம்பலையா?
நீங்க என்ன இன்னும் மாவரைச்சிட்டே இருக்கீங்க? உங்களுக்கு லீவே இல்லையா? ஆமா, அதான் பொண்ணு பார்க்க போறோம்ல, அங்கேயே பஜ்ஜி சுஜி எல்லாம் தருவாங்க. அதுக்கப்புறமா எதுக்கு மாவரைச்சிட்டு இருக்கீங்க? அங்க போய் தின்றதுல இருங்க ரெண்டு பேரும். நீ எல்லாம் திங்க மாட்டியா? அங்க வந்து சும்மா தான் உட்கார்ந்துட்டு இருப்பியா திங்க? இரு, அங்க சுஜி பஜ்ஜி சாப்பிடுவீங்க, சரி. நைட் வந்து இங்க பசிக்குதுன்னு சொல்ல மாட்டீங்க, அதுக்கு தான் இது. நீங்க சமைச்சதை சாப்பிடுறதுக்கு அது எவ்வளவோ பெட்டர். பொண்ணு பார்த்த கையோட அவங்கள அப்படியே வீட்டுக்கு கூட்டிட்டு வரலான்னு இருக்கோம். அட்லீஸ்ட் அவங்களாவது நல்லா சமைச்சு போடுவாங்கல்ல. அரிசி மூட்டை நீங்க திங்கிறது பத்தாதுன்னு வெளிய இருந்து ஆளு வேற கூட்டிட்டு வர போறியா? பாருங்க பவுனம்மா. இரு வரட்டும், அவ வந்து சமைச்சு போட போறாளா பாப்போம், அதையும் பாப்போம். எனக்கு போட்டியா இன்னொருத்தைய கூட்டி வந்து இங்க வைக்க போறீங்க. இப்ப போயிட்டு நைட் வந்து பவுனம்மா எனக்கு பசிக்குதுன்னு சொல்லுவீங்கல்ல, அப்ப வச்சுக்கிறோம். நாங்க தான் அப்படி சொல்ல மாட்டோமே. ஏமா? பொண்ணு பார்த்துட்டு வர வழியிலேயே பெரிய ஹோட்டலா பார்த்து நல்ல டின்னர்ல முடிச்சிட்டு தானே வருவோம் இல்லம்மா? அப்ப என்ன பண்ணுவீங்க? அப்படியா? நல்ல பிளானிங்கோட தான் இருக்கீங்க போல. மா, அப்பா அங்க மாப்பிள்ள மாதிரி ரெடியா இருக்காரு. நீ அட்லீஸ்ட் கல்யாணம் போன அளவுக்காவது ரெடி ஆக வேணாமா? ஏமா இப்படி இருக்க? ஆமாமா, எப்பவுமே கேஷுவலா தானே ட்ரெஸ் பண்ற. இன்னைக்காவது எங்கள மாதிரி கொஞ்சம் அழகா ட்ரெஸ் பண்ண வேணாமா? அப்பதானே பொண்ணுக்கு பிடிக்கும். சொல்லு வெளிய போய் சொல்லு, எல்லாரும் சிரிப்பாங்க. ஏய் கம்மனே, இல்லனா மாவு எடுத்து மூஞ்சில ஊத்திடுவேன். ஊத்து எடுத்து ஊத்து வா. என்னடி ஓவரா பேசிட்டு இருக்க? ஓடுற மிஷின்ல விளையாடு போ. ஏச்சிப்பா வெச்சுக்கறேன் அப்புறம். ஏண்டி பொம்பளை பிள்ளை மாதிரியாடி நடந்துக்கிறீங்க? போங்கடி போய் ரெடி ஆகுங்க. சும்மா. சரி வா, நம்ம போய் புது மாப்பிள்ளைய கலாச்சிட்டு வருவோம். பாத்தியா பொண்ணி, ஒரு வீட்ல விசேஷம்னதோ அந்த வீட்டுக்கே உயிர் வந்த மாதிரி ஆயிடுது. இந்த விசேஷம் நடக்க கூடாது பவுன, எப்படியாவது தடுத்து நிறுத்தணும். என்னன்னா இது? இதெல்லாம் ஒரு மூஞ்சா? இத பார்த்தா பொண்ணு மயக்கம் போட்டு விழுந்துரும். ஐயோ அண்ணா, அவ உங்க அழகுல மயங்கி விழுந்துருவாங்கன்னு சொல்ல வந்தா இல்லடி? ஆமாண்ணா. ஓகே அண்ணா, நாங்களே உனக்கு மேக்கப் போட்டு விட்டுருந்தா இன்னும் அழகா இருந்திருப்பல. வா 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 உட்காரு. அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. குட்டி பிசாசுங்க வெளிய போங்க. அப்படியா? அப்பா பொண்ண பத்தி ஒரு முக்கியமான விஷயம் சொன்னாரு. அத உன்கிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தோம். சரி வாடி போலாம். சரி வா போலாம். அப்பா பொண்ண பத்தி என்ன சொன்னாரு? அண்ணா, நாங்க தான் உனக்கு குட்டி பிசாசாச்சே. நீ அப்பா கிட்ட கேட்கலாம். நீ வா போலாம். ஒரு நிமிஷம். நான் சும்மா சொன்னேன். நீங்க ரெண்டு பேருமே குட்டி ஏஞ்சல்ஸ். ஆமா, அப்பா கிட்ட போய் பொண்ண பத்தி நான் எப்படி கேக்குறது? என்ன சொன்னாரு நீங்களே சொல்லிடுங்க. அதுக்கு நிறைய செலவாகுமே. லஞ்சம் இல்ல டிப்ஸ். எடு. அண்ணா, ரொம்ப சீக்ரெட் விஷயம். 500 தான் பத்தாது, 1000 ஆகும். 1000 ஆகுமா? சரி. ஹலோ, 2000. என்னது? அவளுக்கு 1000, எனக்கு 1000. எடு. என்னது 2000மா? ஆமா அண்ணா, விஷயம் பெருசு. வேணுமா வேணாமா? யோசிச்சு முடிவு பண்ணிக்கோ. கடவுளே. இந்தா. ஏய் சரி, இப்ப சொல்லுங்க என்ன சொன்னாரு? அதுவா? அப்பா பொண்ணுக்கு புடவை எடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஏய் என் காசு. அடி பாவிங்களா, பாண்டுங்க பணத்தை அடிச்சிட்டு போயிடுச்சு. 2000 ரூபாய் போச்சே. எல்லாம் ரெடி பண்ணுங்க. ஹீரோ வந்தாப்பா. வெக்கம்லாம் வருதா? வெக்கத்தை பாரு. பவுனு, என்னம்மா? அந்த பழம் பூவெல்லாம் எடுத்துட்டு வாமா, நேரம் ஆயிடுச்சு. இதோ வந்துட்டேம்மா.
எல்லாரும் ரெடி ஆயிட்டாங்க. பொண்ணு பார்க்க போறத தடுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழியை காட்டு. என்ன செஞ்சா இந்த பொண்ணு பார்க்க போறத தடுக்க முடியும்? நானும் அவர்கிட்ட மறைமுகமா சொல்லி பார்த்துட்டேன். ஆனா அவர் கேட்கலையே. என்னால நேராவும் சொல்ல முடியல. இப்ப என்ன பண்றது? இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாரும் கிளம்பிடுவாங்க. நான் இப்பவே தடுத்து நிறுத்தலைன்னா அப்புறம் எதுவுமே செய்ய முடியாது. உடனே ஏதாவது செய் பொண்ணே, ஏதாவது செய். இதுதான் ஒரே வழி. பழம் பூ எல்லாம் இருக்கு இதுல. எல்லாம் ரெடியா? எல்லாரும் இங்க இருக்கிறீங்க. பொண்ணி மட்டும் காணோம். பொண்ணு சமையல் ரூம்ல இருக்கா. கிச்சன்ல இருக்கானாவா? கிச்சன்லயா? இன்னைக்கு கூட சும்மா இருக்க மாட்டாளா அவ? அவள அப்பா என்னப்பா பண்ண போறீங்க? போய் கூட்டு வந்துறேன். அதானே பார்த்தேன். அப்பாவாது அம்மா மேல கோவப்படுறதாவது. எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் சூர்யாவோட மனசை மாத்தி இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சிடணும். வண்டி எடுத்துப்பா, ஹாஸ்பிட்டல் போகணும்பா. சீக்கிரம் ராஜா, ராஜா ராஜா, முதல்ல ஹாஸ்பிட்டல் கூட்டு போங்க. அப்படியே தூக்கிட்டு வா. வண்டி எடு. வண்டி சீக்கிரம் எடுக்கடா. வண்டி ஸ்டார்ட் பண்ணுங்க. வண்டி எடுக்கடா. சீக்கிரம் வண்டி எடு. சூர்யா வண்டி எடுடா. சீக்கிரம் போ. உள்ள பாத்து பக்கத்துல உட்காரு. ராஜா வண்டியில பாத்துக்க. உட்காரு உட்காரு. உள்ள வண்டி எடுடா.
என்னாச்சு? கிரைண்டருக்குள்ள கை விட்டாங்கம்மா, அதனால தான் ஹாஸ்பிட்டல் போறாங்க. கிரைண்டர்ல கை விட்டாங்களா? ஆமாம்மா. சரியாயிடும்லப்பா. நல்லாயிடும். அப்பா எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. என்னம்மா நீ? அவதான் சின்ன பொண்ணு அழுறானா? நீ அழுத எப்படிமா? அப்பா நீங்களே அழறீங்களேப்பா. எனக்கு இதை பார்க்கும் போதுதான்ப்பா ரொம்ப பயமா இருக்கு. அழலடா, அது அழல. அப்பா, அம்மானா உங்களுக்கு அவ்வளவு பிடிக்குமாப்பா? அவ இல்லாம நான் இல்லடா. எனக்கு எல்லாமே அவதான். அவளுக்கு இப்படிங்கும் போது என்னால தாங்க முடியலடா. அப்பா, அம்மாவுக்கு ஒன்றும் ஆகாதுப்பா, சரியாயிடும். கையில தான் அடிபட்டு இருக்கேன். நீங்களே இப்படி கலங்கி நின்னா அவங்க இன்னும் பயந்துருவாங்கப்பா. இல்லடா சந்திரம், அவளை இந்த கையில தூக்கிட்டு வரும்போது பேச்சு மூச்சே இல்லாம இருந்தா. அதை பார்த்ததும் என்னால தாக்க முடியலடா. அப்பா, அடிப்பட்டதுல மயங்கி இருக்காங்கப்பா, வேற எதுவும் கிடையாது. இத்தனை நாள் உங்களை இப்படி பார்த்ததே இல்லப்பா. தைரியமான ஆளா, எதுக்கும் கலங்காதவராதான்ப்பா பார்த்துருக்கு. எனக்கே உங்களை இப்படி பார்க்கும்போது கஷ்டமா இருக்குப்பா. ப்ளீஸ்ப்பா, கொஞ்சம் தைரியமா இருக்குப்பா. சரிடா, நான் தைரியமா இருக்கேன். என்ன கையில தான் அடிபட்டிருக்கு, மயங்கி தானே விழுந்தா. சரியாயிடும், அவளுக்கு சரியாயிடும். அவளுக்கு சரியாயிடும். பா இந்தாங்கப்பா தண்ணி குடிங்க. பா குடிங்கப்பா, ஃபர்ஸ்ட் குடிங்க. நர்ஸ், அந்த மெடிசின்ஸ் எடுத்துட்டு வாங்க. ஓகே டாக்டர். சிஸ்டர், சிஸ்டர், சிஸ்டர் என்னாச்சு சிஸ்டர்? பொண்ணுக்கு இப்ப எப்படி இருக்கு? ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்குங்க. டாக்டர் வந்து சொல்லுவாங்க. இங்க இத்தனை பேர் நிக்காதீங்க, கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. பா ஒன்றும் இல்லைப்பா. என்ன விசாலம்? வீட்ல பாம்பு வந்ததுல இருந்து எதுவுமே சரியில்லைங்க. எல்லாம் தப்பு தப்பாவே நடக்குது. பொண்ணு பார்க்க வேண்டிய நேரத்துல ஹாஸ்பிட்டல்ல இருக்கோம். சரி சரி விடு. இந்த பாரு, நீ வேற புதுசா எதையா சொல்லி குழப்பாத விசாலம். இந்த மாதிரி சின்ன சின்ன ஆக்சிடென்ட் எல்லாம் எல்லா வீட்லயும் நடக்கிறது தான். என்னால அப்படி நினைக்க முடியலங்க. இத்தனை நாளா நடக்காம இன்னைக்கு எங்க நடந்துச்சு? பொன்னி எவ்வளவோ நாள் வரைச்சிருக்கான். அப்பெல்லாம் அப்படி நடக்கலையே. இந்த பாரு, நம்ம எதிர்பார்க்காத நேரத்துல திடீர்னு நடக்கிறதுக்கு பேர் தான் ஆக்சிடென்ட். புரியுதா? டாக்டர், டாக்டர் பொண்ணுக்கு எப்படி இருக்கு?
கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தாலும் மொத்த கையுமே போயிருக்கும். கைவிரல் எல்லாமே நசுங்கி இருக்கும். ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிருக்காங்க. கை சிக்கன அதிர்ச்சியில மயக்கம் வந்து கீழே விழுந்ததால லேசா அடிபட்டதோட போயிருக்கு. இல்லனா ரொம்ப கஷ்டமா இருக்கும். சரி டாக்டர், மற்றபடி பயப்படுற அளவுக்கு பொன்னிக்கு ஒண்ணும் இல்லையே? உங்க நல்ல நேரமா அவங்க நல்ல நேரமான்னு தெரியல. பெருசா இருக்க வேண்டியது சின்னதா முடிஞ்சிருக்கு. கட்டு போட்டிருக்கோம். வெயிட் தூக்காம, கைக்கு பெருசா வேலை கொடுக்காம கம்ப்ளீட்டா ரெஸ்ட் எடுத்தா சீக்கிரம் குணமாயிடும். தேங்க்யூ டாக்டர், தேங்க்யூ. அவங்களுக்கு அனஸ்தீசியா கொடுத்திருக்கு. ஒரு 5-6 மணி நேரத்துல கண் முழிச்சிருவாங்க. ரொம்ப நன்றிமா. கொஞ்ச நேரத்துல எல்லாரையும் பயமுறுத்திட்டான். நடக்க இருந்த நல்ல விஷயத்தை தான் என்ன பண்றதுன்னு புரியல. பொண்ணு பார்க்க வேண்டிய நேரம் வேற ஆயிடுச்சு. பொன்னி கண்ணு முழிக்கவே 5-6 மணி நேரம் ஆகும்னு சொல்றாங்க. இப்ப என்ன பண்றது? ஆமா ராஜா, இந்த விஷயத்தை பத்தி உடனே முடிவெடுத்தாகணும். இப்ப நடந்த கலவரத்துல பொண்ணு வீட்டுக்காரங்களை பத்தி சுத்தமா மறந்தே போயிட்டோம். நம்ம அங்க வருவோம்னு அவங்க காத்துட்டு இருப்பாங்கல்ல. என்ன பண்ணலாம்? பேசாம நம்ம 2-3 பேர் போய் பொண்ணு பார்த்துட்டு வந்துருவோமா? வேணாமாமா, பொண்ணு இல்லாம பொண்ணு பார்க்க போக வேணாம். நம்ம வீட்டில் எந்த நல்ல காரியமோ பொண்ணு இல்லாம நடக்காது மாமா.